அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மழை பெய்யும் போது வந்து அணைக்கட்டில் வந்து நீர்மட்டம் சொல்லுவாங்கல்ல, நைட்டு வந்து 19 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ 25 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல, அது மாதிரி தேர்தல் ஆணையர் சொல்கிறானே, நேற்று 69% பதிவானது, காலையில் 74 ஆனதுங்கிறான். இப்போ நடுவில் ஓட்டு போட்டாங்களா யாரும் நடுராத்தில் போய்? பட்டணம் யாரும் அமுக்குறாங்களா போய் காசர்கோடு ஃபார்மேட்டை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்களா? காசர்கோடு ஃபார்முலா தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஃபார்முலாவா? என்ன கணக்கில் இருக்காங்க அப்படின்னு? அப்போ இந்த நாட்டினுடைய கடைசி நம்பிக்கை, ஜனநாயகத்திற்கான நம்பிக்கையில தான் அவன் ஒரு மாற்றம் வரும் தான் தேர்தலில் இவ்வளவு பெரிய வெயிலில் வந்து நீண்ட கியூல நின்று ஓட்டு போடுறான். நீ உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து எந்த மாற்றம் நிகழும்? யாரை நம்புறது? தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்துக்கு போறான். தேர்தல் ஆணையம் வந்து நம்பிக்கைக்குரிய அமைப்பு அப்படின்னு நீதிமன்றம் நமக்கு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். நமக்கு என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் ஏற்கிறோம், அதில் நீதி இருக்க வேண்டும் என்று நம்ம நம்புகிறோம். மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் சம்பந்தம் இல்லைன்றது மாதிரி நீதிமன்ற தீர்ப்புக்கும் நீதிக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கிறாதியப்பா ஐயா அப்படின்னு நம்ம நீதி அரசர்களை கேட்கிறோம். அவ்வளவுதான்.